ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை தோசை அண்ட் ஆனியன் கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலி வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதுக்கு தாளிப்பு, இந்த சட்னிக்கு தாளிப்பு வடகம் தாங்க நல்லாயிருக்கும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிப்பு வடகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே வாணலியில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4லேருந்து 5 அளவு காஞ்ச மிளகா. இதில் காஞ்ச மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுவோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச தேங்காய், அதாவது கொப்பரை தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதிலேயே போட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி அதையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அது சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதையும் நல்லா ஒரு பிங்க் கலராக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே ஒரு 7-8 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வெல்லம், சட்னிக்கு ஏற்ற அளவுக்கு வச்சு இதை இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம். என் பையன் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு வந்தான். பசங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும். அவங்களும் கொஞ்சம் விஷயம் கற்றுக்கின மாதிரியும் இருக்கும், நமக்கும் ஹெல்ப் ஆன மாதிரி இருக்கும். அவன் எனக்கு மிக்ஸி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்ருந்தான். அதையும் இந்த மிக்ஸி கப்லேயே போட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சதும் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வாஷ் பண்ணி அதுலேயே போட்டுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தாளிப்பு வடகம் போட்டு பொரித்து எடுத்தோம் இல்லையா, அதையும் இதிலேயே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஆனியன் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இன்ஸ்டன்ட் கோதுமை தோசை மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் பாதி அளவுக்கு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு, நீங்கள் வீட்டில் என்ன அரிசி மாவு வச்சுருக்கீங்களோ அந்த மாவு, பாதி கப் பச்சரிசி மாவு, அதுக்கு 1/4 கப்பு வந்து ரவை. இது 3ஐயும் போட்டு நல்லா தண்ணி விட்டு ரொம்ப நம்ம எவ்வளோ அளவுக்கு ரவா தோசைக்கு கலப்போம் இல்லையா அந்த அளவுக்கு கலக்கணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ரவா தோசை அளவுக்கு கலக்க நம்ம விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா இன்னுமே சீக்கிரமாகவே கலந்துரும். நான் கலந்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதை நினச்சேன். நான் கரண்டிலே கலந்து எடுத்துக்கிட்டேன். விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா இன்னுமே சூப்பராக சீக்கிரமாக கலந்துரும் கட்டி இல்லாமல். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு, நல்லா ரவா தோசை அளவுக்கு இதை கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் ஆனியன் 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேயே போட்டுக்கலாம். மாவு கலந்ததும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியாக மொறுன்னு கோதுமை தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் டின்னருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். சூப்பர் அண்ட் டேஸ்டியாக மொறுன்னு வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.